ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருந்து நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற உலகத்தில் நம்முடைய கால்களை சிக்க வைக்க, நம்முடைய செயல்பாடுகளை சிக்க வைக்க, செயல்பாடுகளிலே குற்றம் கண்டுபிடிக்க எத்தனையோ பேர் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இங்கே தீமையானவர்கள், இதற்கு மேலே இருக்க வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தீமையான நபர்கள் நம்முடைய கால்களுக்கு வலைகளை விரிக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருப்பார். ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொள்ளும்போது, நீங்கள் 21வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். ஆண்டவர் தருகிற உண்மையான ஞானம், உண்மையான ஆலோசனைகளை நாம் காத்து கொள்ளும்போது நம்முடைய கால்கள் சிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். வார்த்தைகளினால் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள், செயல்களினால் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள், அவருடைய போதனையினால் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள். ஆனால் அவருக்கு பரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஞானம் அருளப்பட்டது. அவருக்கு தேவையான ஆலோசனையை பிதா கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால் அவர் கால் சிக்க விடாமல் கர்த்தர் இயேசுவை பாதுகாத்தார். உங்களையும் நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய படிப்பில், நீங்கள் இருக்கிற உங்கள் கேரியரில் உங்களுக்கு ஞானத்திற்கு அவசியம் படுகிறது. உங்களுக்கு ஞானம் வேண்டுமென்றால் மெய்யான ஞானம் தருகிறவர் தேவன் மட்டுமே. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்படி வரும்போது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்ணி உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் பாதுகாப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் கால வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே நெருக்கத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கால்கள் சிக்காதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரம் அவர்களை நடத்தட்டும், ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.